Hi students, in the video la nama vandu Kirchhoff's voltage and current law use பண்ணி எப்படி ஒரு problem solve பண்றது, எப்படி ஒரு circuit la current, voltage across any element or power supplied by any source எப்படி solve பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். So this is the question. In the circuit shown, find the current supplied by the 7 volt source by using Kirchhoff's laws. So this is the given circuit. இங்க ஒரு 7 volt source இருக்கு, ரெசிஸ்டன்சஸ் எல்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. So if you are asked to solve a sum by using Kirchhoff's laws, the first thing which you have to do is ஒவ்வொரு பிரான்ச்லயும் என்னென்ன கரண்ட் அப்படிங்கிறது அசியூம் பண்ணிக்கோங்க. So how to assume the currents in different branches அப்படிங்கிறது இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். So start with this first branch. இந்த first branchல வர்ற கரண்ட் வந்து I1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. It is coming out of the positive terminal of the 7 volt battery. இங்கிருந்து வர I1 வந்து இது வரைக்கும் I1ங்கிற கரண்டே தான் வரும். இந்த நோடுக்கு வரும்போது இங்க ரெண்டு பிரான்ச் போகிறதுனால இந்த கரண்ட் வந்து இந்த ரெண்டு பிரான்ச்லயும் டிவைட் ஆகும். இந்த பிரான்ச்ல போற கரண்ட் I2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பிரான்ச்லயும் அன்னோன் கரண்ட்ஸ் இருக்கு, அதனால ஒரு பிரான்ச்ல இருக்க கரண்ட்டை நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க I2. ஸோ இங்கிருந்து வர டோட்டல் கரண்ட் I1ல இந்த பிரான்ச்ல I2ங்கிற கரண்ட் போகுது. ஸோ the remaining current எவ்வளோ அப்படின்னா I1 minus I2, அது வந்து இந்த பிரான்ச்ல போகும். ஸோ இந்த ரெண்டு கரண்ட் ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் பிரான்ச்சுக்கு வந்து புதுசாக ஒரு வேரியபிள் I3ன்னு சூஸ் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு பிரான்ச் கரண்ட்ஸை வச்சே நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே இருக்க வர டோட்டல் கரண்ட் I1, அதுலேருந்து I2ங்கிற கரண்ட் இங்கே போயிருது. the remaining current is I1 minus I2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்கமிங் கரண்ட் இந்த நோடில் ஜங்ஷன் ஆர் நோட் சியில் இன்கமிங் கரண்ட் இஸ் I1, அவுட் கோயிங் கரண்ட் வந்து I1 minus I2 plus I2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get I1. ஸோ இன்கமிங் கரண்ட் should be equal to the sum of the outgoing currents. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா your current division is correct. அதே மாதிரி தான் இங்கே வர்ற கரண்ட் I2 இந்த பாயிண்ட் வரைக்கும் I2 தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்துருச்சுன்னா ரெண்டு பிரான்ச் போகுது. நான் வந்து ஒரு பிரான்ச்ல கரண்ட் நியூ வேரியபிள் அசியூம் பண்ணிக்கிறேன் I3. ஸோ இப்போ இந்த பிரான்ச்ல I2, இந்த பிரான்ச்ல I3னா இந்த தேர்ட் பிரான்ச்ல போகிற கரண்ட் வந்து I2 minus I3. டோட்டல் கரண்ட் I2 இங்கே வருது, அதில் I3 போயிருது. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? I2 minus I3, அது இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகுது. இங்கேயும் KCL அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இன்கமிங் கரண்ட் சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட் should be equal to sum of the outgoing currents. அதே மாதிரி இந்த பிரான்ச்ல I3 இங்கே வருது, இந்த பிரான்ச்ல I1 minus I2 வருது. ஸோ இது ரெண்டு இன்கமிங் கரண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு அவுட் கோயிங் கரண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இன்கமிங் கரண்ட்டும் சேர்ந்து இட் should be equal to the outgoing current. ஸோ இட் இஸ் I1 minus I2 plus I3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பிரான்ச்சில் I1 minus I2 plus I3 இது வரைக்கும் அந்த கரண்ட் வரும். இங்கே I2 minus I3 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் I1 அசியூம் பண்ணியிருக்கோம், அதே கரண்ட் இங்கே கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் டூயிங் தீஸ் கரண்ட் டிவிஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் த பொலாரிட்டி ஆஃப் இந்த கரண்ட் போகிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் வோல்டேஜ் இருக்கும், அந்த வோல்டேஜோட பொலாரிட்டியை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் த பொலாரிட்டி ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த 3 ohmஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜோட பொலாரிட்டி எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா I2ங்கிற கரண்ட் இந்த இடத்துல என்டர் ஆகுது, இந்த பாயிண்ட்ல லீவ் ஆகுது. ஸோ கரண்ட் என்டர் ஆகிற இடத்துல பாசிட்டிவ் பொலாரிட்டி, கரண்ட் லீவ் ஆகிற இடத்துல negative polarity. Current always flows from a point of higher potential to a point of lower potentialங்கிறதுனால இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அதே மாதிரி 5 ohmஸ்ல I1 minus I2ங்கிற கரண்ட் ஆரோ மார்க் இங்கே வருது, இங்கே கரண்ட் என்டர் ஆகுது, இங்கே கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். I3 is flowing through this 3 ohm resistance like this. So current is flowing from this point to this point. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இந்த 1 ohmல கரண்ட் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இந்த 6 ohmஸ்ல கரண்ட் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ ஆஃப்டர் மார்க்கிங் த பொலாரிட்டி ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ரைட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஃபார் 3 closed loops. 3 closed paths எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் ABCDEFGH அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு க்ளோஸ்ட் பாத், இது ஒரு க்ளோஸ்ட் பாத், இது ஒரு க்ளோஸ்ட் பாத். 3 மெஷஸ் எடுத்துக்கோங்க.
இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ABCFHA இந்த க்ளோஸ்டு பார்த்துக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா எழுதுங்க. ஏலேருந்து பிக்கு போகும்போது யூ கம் அக்ராஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு பார்த்து இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ட்ராவர்ஸ் பண்ணுங்க. அப்படி ட்ராவர்ஸ் பண்ணி வரும்போது வர்ற ஒவ்வொரு வோல்டேஜும் பொலாரிட்டியோடு எழுதணும். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸை கிராஸ் பண்ணும்போது 7 அப்படிங்கிற வேல்யூ எழுதிக்குவீங்க. பொலாரிட்டி வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது -to ப்ளஸ் மூவ் பண்ணுறீங்க. -to ப்ளஸ் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ +7. அடுத்தது இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் என்னன்னா 3 ohmஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து resistance value multiplied by current எழுதிக்கணும். So 3 into I2. So C to F traverse பண்ணும்போது 3 into I2ங்கிற voltage எழுதிக்கோங்க. C to F traverse பண்ணும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் traverse பண்ணுறீங்க. So minus sign போட்டுக்கோங்க. So first 7 minus 3 I2. அடுத்தது இந்த 1 ohmஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற voltage வந்து 1 into I2 minus I3. And sign for 1 into I2 minus I3 is minus because you are moving from plus to minus. Next come across this 5 volts. 5 volts வரும்போது plus to minus move பண்றீங்க. So minus 5 equal to 0. So 7 minus 3I2 minus I2 minus I3 minus 5 equal to 0. In the equation 7 minus 3I2 minus I2 minus I3 1 into I2 minus I3 minus 5 equal to 0. So இதை rearrange பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க. -4I2 plus I3 எல்லா கரண்ட்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் இன்னொரு சைடு, அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி நீங்கள் 3 மெஷ்ஷுக்கும் ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ இந்த மெஷ் FCDEF F to C போகும்போது you come across the voltage 3 into I2. F to C போகும்போது -to ப்ளஸ் போகிறீங்க. ஸோ +3 into I2 -5 into I1 minus I2 plus 3 into I3 equal to 0. So second mesh can equation 3I2 minus 5I1 minus I2 plus 3I3 equal to 0. 3I2 minus 5I1 minus I2 plus 3I3 equal to 0. இதை rearrange பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி third closed loop எதுன்னு பார்த்தீங்கன்னா FEGHF இந்த closed பாத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் எழுதிட்டு இந்த 3 ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா இன் கால்குலேட்டர் யூ வில் கெட் I1 I2 and I3 கிடைக்கும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதையும் சால்வ் பண்ணிங்க. இந்த கரண்ட்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் கரண்ட் த்ரூ திஸ் 3 ohm ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா I3 வேல்யூ டைரெக்டாக போட்டுக்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா 3 into I3 போடணும். பவர் சப்ளைட் பை தி 7 வோல்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 7 வோல்ட்லேருந்து வர்ற கரண்ட் வந்து I1. ஸோ 7 into I1 தான் பவர் சப்ளைட் பை தி 7 வோல்ட் சோர்ஸ். பவர் ஃபார்முலா வந்து வோல்டேஜ் into கரண்ட். ஸோ 7 into I1 will be the power supplied by the 7 volt source. 7 into I1 watts அப்படின்னு போட்டுக்கணும்.